கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்புவதற்கு ஏதுவில்லாததை நம்புங்கள். நீங்கள் பிரச்சனைகளைக் கண்டு பயந்து ஓடுங்கள். ஆனால் பாருங்கள், பிரச்சனை அங்கேதான் இருக்கும். நீங்கள் கொஞ்ச நாட்கள் கழித்து, கொஞ்ச வருடங்கள் கழித்து மீண்டும் வருவீர்கள். மீண்டும் அதே புள்ளியில் தான் வந்து நிற்பீர்கள். அப்படியானால் நீங்கள் அந்த பிரச்சனைகளை கடந்து தான் செல்ல வேண்டும். அந்த பிரச்சனைகளை ஜெயித்து தான் செல்ல வேண்டும். அந்த பிரச்சனைகளை தாண்டி தான் செல்ல வேண்டும். எதற்காக? உங்களுடைய அடுத்த கட்ட உயர்வுகளுக்காக, இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் சந்ததிகளுக்காக நீங்கள் அந்த பிரச்சனையை தாண்டி தான் செல்ல வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் சொல்வது உண்மைதான். உங்களுக்கு முன் இருக்கிற அந்த பிரச்சனை, நீங்கள் வந்து நிற்கிற அந்த புள்ளி, அந்த பிரச்சனை ஜெயிக்க முடியாததுதான். அது மிகப்பெரிய ஒன்றுதான். அதை ஜெயிப்பது நம்புவதற்கு ஏதுவில்லாதது தான். நீங்கள் சொல்வது உண்மைதான். பாருங்கள், நிச்சயமாக அது உண்மைதான். பாருங்கள், எனக்கு திருமணமாகி 10 வருடங்கள் ஆகிறது. முதலாவது பாருங்கள், குழந்தை திருமணமானவுடன் உங்களுக்கு குழந்தை உண்டாகும் என்று சொல்வார்கள். எல்லாரும் உங்களுக்கு எப்பொழுது குழந்தை பிறக்கும், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று தான் ஆசீர்வதிப்பார்கள். பாருங்கள், முதலாவது வருடம் வந்தது, குழந்தை பிறக்கவில்லை, குழந்தை உண்டாகவில்லை. இன்னும் அடுத்த வருடம் நம்புவதற்கு ஏதுவாக இருந்தது. 2ஆம் வருடமும் நம்புவதற்கு ஏதுவாகத்தான் இருந்தது. இப்படி 4ஆம் வருடம் வந்தது, 5ஆம் வருடம் வந்தது. குழந்தை பிறக்கும் என்கிற நம்பிக்கைக்கு ஏதுவானது குறைந்து கொண்டே வந்தது. நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதாக மாறிக்கொண்டே வந்தது. பாருங்கள், 5ஆவது வருடத்திலே டீப்பிலே ஃபார்ம் ஆனது. ஒரு டீப்பானது வெட்டப்பட்டது. அவள் மாத்திரை சாப்பிடுகிற பொழுது, என் மனைவி மாத்திரை சாப்பிடுகிற பொழுது உடலானது வேறு மாற்றங்களை உண்டாக்கின அப்படினால் மாத்திரைகளை சாப்பிடவில்லை. அப்படியானால் அடுத்த 6ஆவது வருடம் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். குழந்தை பிறப்பது சாத்தியம் மிகவும் குறைந்து கொண்டே போன்றது. வருடங்கள் 6ஆவது வருடங்கள் ஆகிற பொழுது நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. பாருங்கள், 7ஆவது வருடம் நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதாக மாறுகிறது. 8ஆவது வருடம் நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதாக மாறுகிறது. கடைசியாக கர்த்தர் என் காத்திருப்பை நிறைவு செய்தார். 10ஆவது வருஷத்திலே தேவன் எங்களுக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், இதே போல் ஆபிரகாமை நினைத்து பாருங்கள். அவன் எத்தனை வருடம், ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் என்றால் ஒவ்வொரு மாதமும் அவன் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பான் அல்லவா? அவன் எத்தனை மாதங்கள் ஏமாந்திருப்பான் என்று பாருங்கள். அவன் வாழ்க்கையில் நம்புவதற்கு ஏதுவில்லாதா இருந்தது. ஆனால் அவன் அதை நம்பினான். பாருங்கள், அப்படித்தான் நீங்கள் சொல்வது போல உங்கள் பிரச்சனை, உங்களுக்கு முன் இருக்கிற அந்த பிரச்சனை தீர்வதற்கு நம்பிக்கைக்கு ஏதுவில்லாகத்தான் இருக்கிறது. ஆனால் நிச்சயம் அந்த பிரச்சனையை நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஆமென். நீங்கள் அந்த பிரச்சனையை தாண்டுவீர்கள். பாருங்கள், பேதுருவை பாருங்கள். பேதுரு இயேசு சொன்னார், போய் ஆழத்திலே போய் வலையை போடு என்று சொன்னார். ஆனால் பேதுரு அதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தான்? முழுவதும் பிரயாசப்பட்டு வலை வீசி கொண்டிருந்தான். ஒரு மீன் கூட சிக்கவில்லை. ஆனால் கர்த்தர் காலையிலே அவனை சந்திக்கிற பொழுது, அவன் படகை பயன்படுத்திய பின்பு கர்த்தர் அவனிடத்தில் சொல்கிறார், நீ போய் ஆழத்திலே வலையை போடு என்கிறார். பேதுரு சொல்கிறான், நிச்சயமாக ஆண்டவரே, மீன்கள் மாட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை. நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன். நான் ஒரு மீனவன், எனக்கு தெரியும். ஆனாலும் நீ சொல்கிறபடி செய்கிறேன் என்று சொன்னான். பாருங்கள், அப்படியானால் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைகளை, அது உங்களுக்கான வார்த்தைகள் தான். பேதுரு என்ன சொன்னான் பாருங்கள். ஐயரே, நீர் சொல்கிறபடி நான் செய்கிறேன். எனக்கு தெரியும் மீன்கள் மாட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் நம்புவதற்கு ஏதுவில்லாததை நீர் சொன்னதற்காக நான் நம்புகிறேன் என்று சொன்னான். பாருங்கள், அதன் பின்பு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். வலைகள் கிழித்து கொண்டு போகத்தக்கதாக அவன் மீன்களை அள்ளினான் அல்லவா? ஆமேன். அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். நீங்கள் நினைப்பது உண்மைதான். உங்களுடைய அறிவின்படியும் அனுபவத்தின்படியும் உண்மைதான். அந்த பிரச்சனைகள் மாறாதவைகள் தான். நீங்கள் அந்த புள்ளியில் வந்து தான் இருக்கிறீர்கள். அந்த பிரச்சனைகள் ஜெயிக்க முடியாதது தான். ஆனாலும் பாருங்கள், பேதுரு செய்தான். பாருங்கள், என்ன சொன்னான்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன். எனக்கு தெரியும், ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன். ஆபிரகாமும் அப்படித்தான் செய்து கொண்டிருந்தான். பாருங்கள், பிள்ளை பிறப்பதற்கு வாய்ப்புகள் குறைந்து கொண்டே போனாலும் ஆனாலும் அவன் சாராளின் கற்பத்தை எண்ணாது இருந்தான். காரணம், அவன் தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கொண்டிருந்தான். நம்புவதற்கு ஏதுவில்லாததை நம்புங்கள். இந்த பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பெரிதென்று நீங்கள் நினைப்பதினால் நீங்கள் குற்றவாளி ஆகிவிட மாட்டீர்கள், அவிசுவாசம் உள்ளவர்கள் ஆகிவிட மாட்டீர்கள். அதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். பாருங்கள்,
நீங்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை மாற்றுவார், உங்கள் பிரச்சனை விடுவிப்பார் என்று நீங்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் அந்த நம்பிக்கையை நீங்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? அந்த நம்பிக்கையை உங்களுக்குரிய தகுதியாக, உங்களுக்குரிய பரிசுத்தமாக எடுத்துக்கொள்வார். ஆமேன். நீங்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? அந்த நம்பிக்கையை அவர் உங்களுடைய தகுதியாக எடுத்துக்கொள்வார், உங்கள் பரிசுத்தமாக எடுத்துக்கொள்வார், உங்களுக்குரிய உங்கள் காரியங்கள் நடப்பதற்கான காரணமாக எடுத்துக்கொள்வார். பாருங்கள், அதுதான் விசுவாசம். நீங்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? அதுதான் விசுவாசம். ஒருவேளை நீங்கள் சில நாட்கள் நம்பிக்கை விட்டுவிட்டீர்களா? சில வருடங்கள் நம்பிக்கை விட்டுவிட்டீர்களா? அப்படி இருந்தாலும் பாருங்கள், கர்த்தர் அதை ஒரு குற்றமாக நினைப்பதில்லை. நீங்கள் 3 வருடம் நம்பினீர்கள், 4வது வருடம் நம்பவில்லை, மீண்டும் 5வது வருடம் நம்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை 5 வருடமாக நீ என்னை நம்பிக்கொண்டுதான் இருக்கிறாய் என்று நான் அதை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். பாருங்கள், உங்கள் பலவீனமான அவிசுவாசங்களை சிந்தனை குறித்து அவர் உங்களை குற்றமாக ஒருபோதும் எடுப்பதில்லை. கடைசியாக உங்களிடத்தில் சொல்கிறேன் பாருங்கள், தாவீது கோலியாத்தை எதிர்த்து நிற்க வந்தான். பாருங்கள், கோலியாத் அப்பொழுது எப்படிப்பட்டவனாக இருந்தான்? இஸ்ரவேல் ஜனங்களாலேயே ஒரு நாட்டினுடைய மக்களாலேயும் போர் வீரர்களாலேயும் பலவான்களாலேயும் பராக்கிரமசாலிகளாலும் கூட தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தான். கோலியாத்தை ஜெயிப்பது என்பது நம்பிக்கைக்கு ஏதுவில்லாததாக இருந்தது. அப்படித்தான் இருந்தது அல்லவா? ஆனால் அவர்கள், கோலியாத்தை சுற்றி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த பாளையத்தில் இருக்கிறவர்கள் எல்லா இடங்களிலும் கோலியாத்தை ஜெயிக்க வேண்டும் என்கிற பிரேயர் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்திருக்கும் அல்லவா? அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்திருப்பார்கள் அல்லவா? உபவாசித்துக் கொண்டிருந்திருப்பார்கள் அல்லவா? அவர்கள் நம்புவதற்கு ஏதுவில்லாகத்தான் இருந்தது. ஆனால் பாருங்கள், தாவீது கோலியாத்தை எதிர்கொண்டு வருகிற பொழுது கோலியாத் நம்பிக்கைக்கு ஏதுவில்லாததாக இல்லை. கோலியாத்தை ஜெயிப்பது தாவீதுக்கு நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதாக இல்லை, நம்பிக்கைக்கு ஏதுவாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு தேசத்தால் ஜெயிக்க முடியாத ஒரு பிரச்சனை, ஜெயிக்க முடியாத ஒரு இலக்கு, ஜெயிக்க முடியாத ஒரு காரியம், ஆனால் தாவீதின் பார்வைக்கு அது நம்பிக்கைக்கு ஏதுவானதாக இருந்தது. என்ன காரணம் என்று தெரியுமா? அவன் கரடியையும் சிங்கத்தையும் கொண்டிருந்தான். பாருங்கள், அதுதான் காரணமாக இருந்தது. அவனுடைய ஜெபமும் உபவாசமும் காரணமாக இல்லை. அவன் ஜெபமும் உபவாசமும் தவறென்று சொல்லவில்லை. ஆனால் கோலியாத்திற்கு முன்பு நிற்கிற பொழுது தாவீது அவனுடைய ஜெபத்தையும் உபவாசத்தையும் குறித்து அவன் பார்க்கவில்லை. அவன் கரடியையும் சிங்கத்தையும் நினைவு கூர்ந்தான். அப்படியானால் என்ன காரியம் இதிலிருந்து? நீங்கள் நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதவர்களை நிச்சயம் ஜெயிப்பேன் என்று அதற்கு முன்பு நிற்க வேண்டுமானால் கரடியும் சிங்கத்தையும் கொள்ள வேண்டும். அதாவது கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிற, இதற்கு முன்பு செய்திருப்பார் அல்லவா, அந்த நன்மைகளை, அந்த அற்புதங்களை, அந்த சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அவைகளை நீங்கள் மறக்காமல் அவைகளை நினைவில் கொண்டு வருகிற பொழுது, ஓ அப்படித்தான் நீங்கள் சொல்வீர்கள், அந்த காரியத்தின் ஒன்றை போலத்தான் இந்த காரியம் இருக்கும் என்று. இப்பொழுது நீங்கள் உங்கள் பிரச்சனையை நம்பிக்கைக்கு ஏதுவுள்ளதாக நீங்கள் சந்திக்கிறீர்கள். தேவன் நிச்சயமாக உங்கள் பிரச்சனையை விடுவிப்பார் என்கிற உறுதிக்குள் வருவீர்கள். பாருங்கள், கர்த்தர் உதாரணமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாயை அதிசயமாக செய்திருப்பார் என்றால் உங்களுக்கு தேவைப்பட்டு இருக்கும். முன் நாட்களிலோ இப்பொழுதோ இப்படி சின்ன சின்ன காரியங்களுக்குள்ள தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருப்பார் என்றால், அப்பொழுது நீங்கள் இதை நினைவு கூறுகிற பொழுது ஒரு நினைப்பீர்கள், உங்களுக்கு இப்பொழுது 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறதா, 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறதா, 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறதா? அப்பொழுது நீங்கள் என்று நினைப்பீர்கள், இந்த 1000 ரூபாயை போலத்தான் அந்த 5 லட்சம் ரூபாயும் இருக்கும் என்று சொல்வீர்கள் அல்லவா? ஓ அப்படியானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொன்ற கரடியையும் சிங்கங்களையும் ஞாபகங்கள் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் ஞாபகத்திலே கொள்ளுங்கள். அவைகள்தான், அந்த காரியங்கள் தான் நம்புவதற்கு ஏதுவில்லாததை நம்பும்படி செய்யும். மற்றவர்கள் எல்லாரும் நம்புவதற்கு ஏதுவில்லாததாய் இருப்பார்கள். பாருங்கள், ஆனால் நீங்கள் நம்புவதற்கு ஏதுவில்லாததாய் இருக்கிறதை நம்புவதற்கு ஏதுவாய் அதன் முன்பு நிற்பீர்கள். பாருங்கள், நீங்கள் சொல்வீர்கள், அந்த கரடி சிங்கத்தை போல இந்த பிரச்சனையும் எனக்கு இருக்கும் என்று நீங்கள் சொல்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரமாக இந்த வார்த்தையை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்புவதற்கு ஏதுவில்லாத உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றுவாராக. ஆமேன். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை மாறும். ஆமேன்.